ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். தி ஒன் திங் அப்படின்னா, நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா, எல்லாரோடைய சேனல்லையே ராசி பலன் பார்க்குறீங்க, எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும். அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கரெக்டாக? அப்போது நீங்கள் ஏற்கனவே அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்ஸஸாக மாறும். அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்ஸஸை பெறலாம். சரியா? அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்லேயும் எது எதுலெல்லாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியை கொடுக்கும். அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமானா இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் உனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா, அடுத்த மாதம் உங்களுக்கு வேற ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும். சரியா? அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும். அப்போது என்னுடைய ராசி பலனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே, நவம்பர் மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போதும் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த பிளானோட பயணிக்கிறவங்க நீங்கள் தான். இந்த மாதம் வேலையில் இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மாத ஆரம்பத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும், இடைஞ்சல்கள் இருக்கிறதா இருக்குது. அதனால் எதாக இருந்தாலும் காமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். காமாக ஹேண்டில் பண்ணாலே அது சரியாக போயிடும். நவம்பர் 17 செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய டீல் க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இடமாற்றமாக இருக்கட்டும், நான் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போகிறேன், இல்லைன்னா வீடு மாத்துறேன் அப்படின்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா, நவம்பர் 17க்கு அப்புறம் செய்யறதுங்கிறது ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். பிஸ்னஸுக்காக வெளியூர் போயிட்டு கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மேனுஃபேக்சர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே நவம்பர் 17க்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நெட்வொர்க்கிங் மூலயமா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட காத்துட்டு இருக்கு தனுராசி அன்பர்கள். யார் யாரெல்லாம் அதாவது மீடியா துறையில் இருக்கிறவங்க, இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், புகழுக்காக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் அருமையான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. நெட்வொர்க் மூலயமா பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது, நெட்வொர்க் அப்படிங்கிறது பெரிய ஆட்களுடைய தொடர்பு கிடைக்கிறது. அவங்க மூலியமா உங்களோட வாழ்க்கைங்கிறது மாறத்துக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சுட்டு இருக்கு. பணநிலையை பொறுத்தவரைக்கும் சுப செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த தம்பிகளாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், இளைய சகோதரர் மூலயமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட தம்பியோ அண்ணனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ கூட இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை அடுத்த கிட்டத்துக்கு எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு அவங்களோட சப்போர்ட்டுங்கிறது முழு அளவில் கிடைக்கும். வெளியூர் செல்றதா இருந்தால், இல்லை வெளிநாடு செல்றதா இருந்தால் இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக இருக்கும். விசாக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விசா கிடச்சி வெளியூர் போகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன் வெளிநாட்டில்,
இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியான ஒரு ரிசல்ட் வந்து அருமையான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் மாசமா இந்த மாசம் இருக்கும். வீடை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதா இருக்கட்டும், அட்மிஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் அது சம்மந்தமான டாக் அதிகமாகும். வேற ஒரு இடத்துக்கு அட்மிஷன் போடலாம், இல்லை ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வீட்டில் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு பேசுவீங்க. தாய் வழி நன்மைகள் கிடைக்கிறது, அம்மா வழி சொத்துக்கள் ஏதாவது கிடைக்க வேண்டியது பாக்கி இருந்தது அப்படின்னா தனுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாராளமாக கிடைக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த காலகட்டம் அதுக்கு உகந்தமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. குழந்தையோட வளர்ச்சிக்காக ஏதாவது சுப செலவுகள் ஏற்படும். அதுக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்காக ஒரு போர்ஷன் வந்து எடுத்து வைக்கலாம். அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, அது அப்படின்னு அவங்களோட ட்ரீம் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இல்லை கேளுங்க, அதுக்காக ஒரு அமௌண்ட்டு இப்பயே சேகரித்து ஒரு எஃப்டிலேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ போட்டு வைக்கிறதா இருந்தால் போட்டு வைக்கலாம். இந்த காலகட்டம் அதுக்கு உகந்த காலகட்டமாக அமையுது. உறவு நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் புதனோட 12ல் இருக்கிறதுனாலையும் குருவோட பார்வை இருக்கிறதுனாலும் தம்பதியருக்குள்ளார ஒற்றுமைங்கிறது அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மாசத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது திருமண முயற்சிக்கு உச்ச நேரமாக இருந்துட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ தாராளமாக செய்யலாம். பொண்ணு எங்கேருந்து கிடைக்குதோ தெரியாது, பையன் எங்கேருந்து கிடைப்பானோ தெரியாது. டக்குன்னு ஒரு நியூஸ் வந்து டக்குன்னு வந்து பேசி முடிச்சு நிச்சயதார்த்த அளவுக்கு போயிடுவீங்க. அதனால செகண்ட் ஹாஃப்ல திருமண முயற்சி யாராவது செய்யணும் அப்படின்னு தனுராசி அன்பர்கள் இருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் செய்யுங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். ரெண்டாவது, வேலை செய்கிற இடத்துலையோ பிஸ்னஸ் செய்கிற இடத்துலையோ எதிரிகள் இருந்தால் அவங்களோட தொல்லை படிப்படியாக குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்கள் பக்கம் சாதகமாக அமையறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கு. உடம்பு இப்போ இந்த குருவால் கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பீங்க தனுராசி அன்பர்கள், அதனால கொஞ்சம் வெயிட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி திருப்பி பழையபடி ஃபிட்டாக மாறதுக்கு ட்ரை பண்ணணும்னு இருப்பீங்க, ஆனால் பண்ண மாட்டீங்க. அது இந்த காலகட்டத்தில் பண்ணுங்க. தனுராசி அன்பர்களுக்கு நம்ம சேனலுடைய ஸ்பெஷல் அந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நவம்பர் மாதம் என்ன அப்படின்னா, வீடு வாங்கிறது விற்கிறதுக்கு உண்டான செயல்களில் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தா இந்த காலகட்டம் அதுக்கு உகந்த காலகட்டமாக அமையுது. தனவரவு அதிக அளவு ஏற்படும். அதிர்ஷ்டம் அதிக அளவில் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. பணம் எங்கேருந்தாச்சும் வரும். அதை சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு க்ரோ ஆகிறதுக்கு உண்டான வேலை என்னமோ அதை பாருங்க. வீடை வாங்குறது விற்கிறதுக்கு உண்டான செயல்களில் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சக்ஸஸ்.